வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நான் ஒரு சில விஷயங்களை எனக்கு மனசுக்கு பட்டதை நான் பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை, எனக்கு சரியாகலை அப்படின்னா ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ எந்த டைம்லேயும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த வீடியோ முழுக்க எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஸோ இந்த மாதம் ஏப்ரல் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அடுத்த பிப்ரவரி வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ என்ன அப்படின்னா, ஸோ நம்ம பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இது முழுக்க பேங்கிங் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேங்கிங் எக்ஸாம்ஸ், ஓகேங்களா, அது பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எப்படி நினச்சிருக்கீங்க தெரியல, இது முழுக்க என்னோட இதிலிருந்து நான் சொல்கிறேன். இது வெறும் ப்ராக்டிஸ் பேஸ் பண்ண எக்ஸாம் தான். ஓகேங்களா? நாலேஜ் கிடையாது. ஓகே. ஈவன் நான் கிளியர் பண்ணியிருக்கேன், இல்லை நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கும் பொருந்தும். ஓகே. யாரெல்லாம் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இது நாலேஜ் அப்படிங்கிறது செகண்டரி. ஓகே. ப்ரைமரி பார்த்துட்டிங்க அப்படின்னா வெறும் ப்ராக்டிஸ் தான். ஸோ அப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இல்லை ஒரு கேண்டிடேட்டாக அவங்களுக்கு அவங்களோட டைமும் உழைப்பும் எப்படி ப்ராப்பராக கொடுக்க தெரிஞ்சிருக்கோ அவங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா அவுட்கம் அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்த்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இந்த டைமும் அந்த உழைப்பும் ப்ராப்பராக கொடுக்க தெரியல அப்படின்னா, ஸோ அது ஒரே இடத்துல நின்றுக்கும். ஓகே. ஒரே இடத்துல வருஷம் அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்கும். ஸோ அதுலேருந்து வெளியில் வர்றது பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ என்ன பண்ணணும், அடுத்த ஒரு 10 மாதம் இருக்குது. ஓகேங்களா? 10 மாதம் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஒரு மெஷின் மாதிரி, ஓகே, ஸோ நம்ம ஒரு ஒரு ரோபோட் மாதிரி மாறிடணும். ஓகே. ஸோ இது ஏன் இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இது மேபி எப்படி சொல்கிறது, இது எனக்கு ஒர்க் ஆச்சு, அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணி அவுட்புட் வந்த ஒரு மெத்தட் தான். அதனால் இது நீங்கள் நம்பி இது பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த 10 மாதம், ஓகேங்களா, அது பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு மிஷின் மாதிரி தான் இருக்க போகிறோம். ரைட்டா? ஸோ அப்போது மிஷின் மாதிரி இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். குறிப்பாக என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம ரெகுலரான நம்ம வயசில் இருக்கிற ஒரு நபரோட கம்பேர் பண்ணும்போது நம்ம டோட்டலாக வேறு, நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது டோட்டலாக வேறு. ரைட்டா? ஸோ அப்போ அவங்களுக்கு கிடைக்கிற, அவங்க அனுபவிக்கிற, அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது, நம்ம அதை எதிர்பார்க்கவும் கூடாது. ரைட்? ஸோ நமக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நாள் அவுட்கம் அவுட்புட் நமக்கு சாதகமாக வரும். அப்போ நம்ம ரெகுலரான லைஃப் அப்படிங்கிறது வரும். அது வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறது, எந்த விஷயத்துக்கும் நம்ம ப்ராப்பராக இடம் கொடுக்கக்கூடாது. ஓகே. ஃபீலிங்ஸ்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே தான். ஓகே. ஹாப்பினஸ், சேடான விஷயங்கள் வரும். ப்ளஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ஏக்கம் இருக்கும். என்ன சொல்கிறது, ரெகுலராக ஒரு வாழ்க்கையில் நடக்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்காம போயிடும். ஓகே. ஒரு ஃபெஸ்டிவல்ஸ், பர்த்டே, அப்புறம் பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் எடுக்கிறது எதுவுமே கிடையாது. ஓகே. உங்களை நீங்கள் ஒரு மிஷின் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். சரி, நம்மளை இவங்க பார்க்குறாங்க, நம்ம பார்க்குறதுக்கு ப்ரெசென்டபுளாக இருக்கோமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே. இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்று பண்ணுறோம், அதுவும் கிடையாது. எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே. சாப்பிட்ணும், படிக்கணும், தூங்கணும், எழுந்திரிக்கணும், சாப்பிட்ணும், படிக்கணும், தூங்கணும், எழுந்திரிக்கணும். ஓகே. இதுதான் ரிப்பீட்டடாக இருக்கணும். ஓகே. ஸோ அப்போ டைம் அப்படிங்கிறது நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ப்ளஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி, ஸோ அடுத்த 10 மாதத்துக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் படிக்கணும். ரைட்டா? ஸோ இல்லை அப்படின்னா நான் என்ஜாயும் பண்ணுறேன், படிக்கவும் செய்கிறேன் அப்படின்னா கிளியர் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. கிளியர் ஆகலை அப்படின்னா இந்த வருஷம் படிக்கவும் செய்வீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. அடுத்த வருஷம் படிக்கவும் செய்வீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. அடுத்த வருஷம் படிக்கவும் செய்வீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் பார் ஆகிற வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போது இதை ஸ்டாப் பண்ணி இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஓகே. ஒன்று படிக்கிறதுலேருந்து வெளியில் நீங்கள் போயிட்டு வேறு ஏதாவது பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிங்க லைஃப். இல்லை அப்படின்னா அந்த என்ஜாய்மெண்ட்டை தள்ளி வச்சுட்டு முழுக்க படித்து அதில் இருந்து வெளியில் போயிடணும். ஓகே. ஸோ அப்போது நீங்கள் எதை முடிவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் சைடில் தான் நீங்கள் பார்த்துக்கணும். ரைட்டா? ஓகே. ஸோ அதுதான். ஓகே. இப்போ எனக்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் நான் எதுவுமே தொடரல. ஒரு மாதிரி
ஒரு ப்ராப்பராக இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்காக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நானும் என் சைடில் வந்து ஏதாவது படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, படிச்சுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்கிறது, ஸோ அதுதான் வந்து பிஸியாக வச்சுக்கிறது தான் வந்து சந்தோஷம். ஓகேங்களா, சும்மா இருக்கிறது இல்லைன்னா டைம் வேஸ்ட் பண்ணுறது அது வந்து ஓகே, மைண்டு வந்து ஹாப்பியாக இருக்குன்னா ஓகே. ஸோ இந்த சும்மா இருந்து ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணி அதோட கில்ட் இல்லாமல் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. அதோட கில்ட் வந்துச்சு அப்படின்னு வச்சுங்களேன், ஸோ அந்த லூப் வந்து மறுபடியும் வந்து அந்த கில்ட் வந்து நம்மளை வந்து பல விதத்தில் யோசிக்க வைக்கும். ஸோ ஃபேமிலி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, நம்ம வந்து எதுவும் பண்ணாமல் இருக்கோம், இவ்வளோ ஆச்சு, நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து யோசிக்க வைக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த கில்ட். ஓகே, ஸோ அந்த கில்ட் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அப்படிங்கிறது வரணும். அதுதான் விஷயம். ஓகே, ஸோ அப்போ எமோஷனை வந்து என்ன சொல்கிறது, எமோஷனை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸே இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ இந்த ஃபேஸில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நமக்கு டெய்லி லைஃப்பில் நம்ம தான் எடுத்துக்கணும். ஓகே, ப்ரிப்ரேஷனில் ஹாப்பினஸ் இருக்கணும். ஓகே, சின்ன சின்ன விஷயத்தில் ஹாப்பினஸ் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா, சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்குறதுல ஹாப்பினஸ் இருக்குது. ஓகே, அது வந்து மனசு ஒத்துக்கணும். ஆமாம், நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன், வேடிக்கை பார்க்குறேன், சந்தோஷமாக இருக்கேன். ஓகே, ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருந்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைண்டு உண்மையாலுமே ஹாப்பியாக இருக்கும். இல்லை வந்து கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருந்துட்டு சும்மா படுத்துக்கிட்டு கண்ணை ஓப்பன் பண்ணி ஃபேன் ஓடுறத நம்ம மேலே சும்மா 10 நிமிஷம் வேடிக்கை பார்க்குறோம் அப்படின்னாலும் கூட அதில் ஹாப்பினஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து எப்படின்னா ரொம்ப டைட்டான ஷெட்யூலில் இருந்துட்டு கொஞ்சம் ஸோ என்ன சொல்கிறது, ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணி தான் சக்ஸஸ் அப்படி அதை பண்ணி தான் வந்து சந்தோஷத்தை எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அது கிடையவே கிடையாது. டே டு டே லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்களை என்ஜாய் பண்ண கற்றுக்குங்க. இந்த ப்ராசஸை வந்து என்ஜாய் பண்ண கற்றுக்குங்க. ஓகேவா, ஸோ இப்படி பண்ணினா மட்டும்தான் வந்து உங்களால் இந்த அடுத்த ஒரு 10 மாதம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தாக்கு பிடிச்சி அதை வந்து இது பண்ண முடியும். ஓகேவா, ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ரெகுலர் லைஃப் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது, நம்ம ஒரு மிஷினு. ஸோ அடுத்த 10 மாதத்துக்கு ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து டைம் அப்படிங்கிறது ஸ்பெண்ட் பண்ணுறோமோ ப்ரிப்ரேஷனில் அதோட அவுட்கமாக வந்து நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். ஓகே, டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறதை தாண்டி புத்திசாலித்தனத்தை யோசிக்கணும். ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் யூனிக்காக இருப்பாங்க, ரைட்டா? இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய மெத்தடை இல்லை வந்து நான் சொல்கிற அப்ரோச் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா, ஆனால் வந்து பிளைண்டாக வந்து நான் சொல்கிறது வந்து அப்படியே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அது எனக்கும் பொருந்தும், வேறு ஒரு சில யூடியூபர்ஸ் இல்லை வந்து உங்களோட மென்டார்னு வச்சுருப்பீங்க, ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த விஷயங்கள் வந்து பொருந்தும். அதனால் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அதை வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி எக்ஸாமை கிளியர் பண்ணுற வழியை பார்க்கணும். ஓகே, கட் ஆஃபை கிளியர் பண்ணுறது தான் முக்கியம். ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான முயற்சிகளை வந்து நீங்கள் எடுங்க. ரைட், அதுக்கான முயற்சிகளை வந்து நீங்கள் எடுங்க. ஸோ அதுதான் என் சைடில் இருந்து நான் சொல்ல வந்தது. ஸோ அப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு 10 months வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓகே, ரெகுலர் லைஃப் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது, நம்ம மிஷினாக மாற போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ராப்பரான சோர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள். டெய்லி ஷெடியூல் போடுங்க, படிங்க. உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒரு ஷெடியூல் போட்டு படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதம் இல்லை 2 மாதம் வந்து ப்ராப்பராக படிங்க. ஓகேங்களா, அதே ஷெடியூல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது தெரியும், நம்ம அப்படியே இருக்கமா இல்லை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கமா அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஸோ அப்படி வந்து எதுவும் இம்ப்ரூவ் ஆகலைன்னா மறுபடியும் மாற்றுங்க. ஓகே, மறுபடியும் மாற்றுங்க. இல்லை வந்து இந்த லெவல் வந்து பத்தலை, ஸோ அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா, ப்ரிப்ரேஷன் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள், ஸ்ட்ராட்டஜி வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் தான் மென்டார். ஓகேவா, ஸோ முன்னாடி ஒருத்தங்க வந்து கிளியர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற எல்லாத்தையும் பிளைண்டாக வந்து நம்பக்கூடாது அப்படிங்கிறது வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எனக்கு சூட் ஆனது உங்களுக்கு எப்படி சூட் ஆகும். ஓகேங்களா, நான் மெத்தடு நான் வந்து என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் தான் போடணும். ரைட்டா, கொஞ்சம் உட்காந்து யோசிங்க. ஓகே, யோசிக்கிறதுக்கு சோம்பேறி தானே பட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தர் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணி கடைசியில் வரல அப்படின்னா காசு பணம் மாதிரி தான் கூட பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, டைம் போயிடுச்சு அப்படின்னா 1 வருஷம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, காசு பணத்தை வந்து கிளியர் பண்ணி வேலைக்கு போகும்போது சம்பாரிச்சிருவீங்க. 25 வயசு 26 வயசு மறுபடியும் திரும்பி வருமா? ஸோ அப்போ குறைஞ்ச டைமில் கிளியர் பண்ணிவிட்டு வெளியில் போயிடணும். ஸோ அதுதான் உங்கள் மைண்டில் இருக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ அடுத்த 10 மாதம், ஓகே, அடுத்த 10 மாதம் எப்படி நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ரைட்டா, ஓகே. ஸோ வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் அடுத்தடுத்து ஒரு சில பிளான்ஸ் இருக்குது என் சைடில், நான் அதையும் வந்து கொண்டு வரேன். ஓகே, எனக்கே வந்து ரொம்ப போர் அடிக்குது,
ஒரு மாதம் வந்து இது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து நான் எதுவுமே பண்ணலையா, எனக்கும் வந்து ரொம்ப போர் அடிக்குது. ஸோ நானும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எனக்கும் லேர்னிங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து அதோட என்ன சொல்கிறது, ஸோ அந்த லேர்னிங் வந்து உங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஸோ கண்டிப்பாக சும்மா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த விதத்தில் எந்தெந்த வகையில் வந்து உங்களோட டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதையெல்லாம் வந்து தோன்றதை வந்து டக்குன்னு வந்து ஸ்டாப் பண்ணி அதுக்கான இதை வந்து எடுத்துருங்க. ஓகேங்களா? ஸ்டெப் அப்படிங்கிறத எடுத்துருங்க. சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இது வந்து வேஸ்ட் அப்படின்னு தோணுதுன்னா அப்போயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு போயிடணும். ரைட்டா? ஸோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 மணி நேரம் டைம் வேஸ்ட் ஆச்சு, 1/2 மணி நேரம் டைம் வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு பண்ணக்கூடாது. ஓகே, சோர்ஸ் வந்து ப்ராப்பராக சூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து அது முடிவு எடுத்துடணும். ஓகே, இன்னொருத்தர் சஜஷன்ஸ் கேட்குறது அதெல்லாம் ஓகே தான். தோணுது அப்படின்னா அதுக்கான முடிவு வந்து எடுத்துடணும். இன்னும் வந்து பழைய மெத்தட்லேயே உட்காந்துட்டு இருக்காதீங்க. தமிழ்நாட்டோட காம்படிஷன் வந்து ஹெவி காம்படிஷன். கிராஜுவேஷன் அதாவது கிராஜுவேட்ஸ் வந்து காலேஜ்லேருந்து வெளியில் வர்றவங்க வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஓகே, ஐடி கம்பெனிலேருந்து லே ஆஃப் பண்ணுறதும் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அப்போ அவங்க எல்லாம் எங்கே வருவாங்க அப்படின்னா இதுக்குள்ளே தான் வருவாங்க. ஓகே, காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது தான் வருவாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 15 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் 1 லட்சம் பேர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருப்பாங்க. 80,000 to 1 லட்சம் பேர். அந்த 1 லட்சம் பேருமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரே மாதிரி படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுமா? அப்போது ஒவ்வொருத்தருமே வந்து முன்னாடி போகணும் அப்படின்னா வித்தியாசமாக ட்ரை பண்ணணும். ஸோ 8 மணி நேரம் ஒருத்தர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா டைம், நம்ம 10 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க குவான்ஸில் ஸ்பீடாக இருக்காங்க, இதில் இருக்காங்க. அப்புறம் நம்ம எப்படி நம்ம மார்க் வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணுறது, நம்ம ரீசனிங்கில் இருக்குமா, ஸோ சூஸ் பண்ணி அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் ஓனாக யோசிக்கணும். ரைட்டா? ஓகே, ஸோ வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த 10 மாதம் ஓகே எப்போ வரைக்கும் 2027 பிப்ரவரி வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும், மெஷின் மாதிரி இருக்கணும். ரைட்டா? டாட்டா பை பை.